எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன த்ரிஷாவை மறைமுகமாக சாடிய உதயநிதி. தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார். உதயநிதி கைது கன்ஃபார்ம். காவிரி விவகாரம் தொடர்பாக பேசப்போன உதயநிதி ஒரு கில்லி நடிகையை ஒரு கில்லி நாயகனோடு ஒப்பிட்டு, அதுவும் இரட்டை அர்த்தத்தில் பேசியதால் இன்று திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டார் என்ற பெருத்த கேள்வியோடு இந்த கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நடிகன் நாடாள வந்தது ஒரு காரணத்திற்காக இன்னும் என்றும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ரசிகர்களின் தளபதி தமிழக முதல்வர் விஜய் சந்திக்க வேண்டியிருக்கிறதோ தெரியல. இன்று பூதாகரமாக வெடித்திருக்கும் பெண்களை இழிவுபடுத்தும் செயலை பார்த்துடலாம். தஞ்சாவூரில் நேற்று திமுக சார்பில் ஆளும் தமிழக வெற்றி கழகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று முதல்வர் விஜயை நடிகை ஒருவருடன் தொடர்புபடுத்தும் நோக்கில், அதுவும் இரட்டை அர்த்தத்தில் பேசியது சர்ச்சையானதால் அவர் மீது நடவடிக்கை கோரி உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தேசிய மகளிர் ஆணையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது. மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்க தவறியதாக கூறி நேற்று திமுக சார்பில் தஞ்சாவூரில் ஆளும் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகித்தார். மேடையில் முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, MRK பன்னீர்செல்வம் உள்பட திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அமர்ந்தும் இருந்தனர். அப்போது உதயநிதி ஸ்டாலின் கூறிய கருத்து சர்ச்சையை கிளப்பியிருக்கு. மேடையில் உதயநிதி ஸ்டாலின் பேசிய போது, கர்நாடகாவில் இருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் வந்திருக்க வேண்டும், ஆனால் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. இது பற்றி இன்று இருக்கும் முதலமைச்சர் விஜய் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு. முதலமைச்சருக்கு இருக்கும் ஒரே கவலை திமுக மீது என்ன பொய் வழக்கு போடலாம் என்பதுதான் என்று பேசியிருக்கார். ஜூன் மாசத்துல 9.9 TMC தண்ணீர், ஜூலை மாசத்துல 32 TMC தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 TMC தண்ணீர் நமக்கு வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இந்த சமயத்தில் திமுகவினர் நடிகை ஒருவரின் பெயரை கூறி கோஷமிட்டதால் அந்த நடிகை யார் என்று இந்த உலகமே அறியும். அதை கேட்ட உதயநிதி ஸ்டாலின் எங்கே தண்ணீர் வருகிறதோ இல்லையோ அங்கே தண்ணீர் வர வேண்டும், நான் காவிரியை கூறினேன் என்று இரட்டை அர்த்தத்தில் பொருள் புரியும்படி பேசியிருக்கார். உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்நிலையில் தான் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு டெல்லியில் உள்ள தேசிய மகளிர் ஆணையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் பற்றி உதயநிதி ஸ்டாலின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் வைக்கிறாரு, பெண்களை அவமானப்படுத்தும் வகையில் பேசியிருக்காரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த புகார் உதயநிதி ஸ்டாலினுக்கு சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சுக்கு எதிராக தற்போது தாவேக அமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு கண்டனம் தெரிவித்து வர்றாங்க. அது மட்டுமின்றி இன்று உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து தமிழகம் முழுவதும் தாவேகாவின் மகளிர் அணியினர் போராட்டம் நடத்த உள்ளனர். இப்படியான சூழலில் உதயநிதி ஸ்டாலின் மீதான தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் செய்யப்பட்டிருப்பது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து உதயநிதி அவர்களது வீட்டை தஞ்சை காவல்துறையினர் சூழ்ந்து அவரை காவல்துறையினர் கைது செய்ய காத்திருக்காங்க. காவல்துறை இணை ஆய்வாளர் விஜயகுமார் தலைமையில் உதயநிதி கைது செய்யப்பட்டு தஞ்சை அழைத்து செல்லப்படுவார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. ஒரு பெண் சிங்கத்தை தரக்குறைவாக பேசியதற்கு இன்று உதயநிதி சிறைக்கு சென்று கடிதிங்க வேண்டிய காலம் வந்துருச்சு.
ஆக காவல்துறை உதயநிதியை பொளந்து கட்டும் தருணத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்று நடிகை மீது அவதூறு பரப்புவர் மட்டுமல்ல, பாமர ஏழை பெண்கள் மீதும் அவதூறு மற்றும் அத்துமீறலில் ஈடுபடும் ஆண்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.